கையில் கற்பூரம் ஏந்தி தீப ஆராதனை காட்டியவாறே விஜயகாந்த் என்னும் கடவுள் படத்தை வரைந்த ஓவியர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருக்கோவிலூர் அடுத்த மணலூர்பேட்டையைச் சேர்ந்த ஓவியர் செல்வம் அவர்கள் விஜயகாந்த் பிறந்த நாளை முன்னிட்டு விஜயகாந்த் ஒரு கடவுள் என்பதை குறிக்கும் விதமாக தன் வெறும் கையில் கற்பூரம் ஏந்தி கற்பூரம் எரிந்து முடிவதற்குள் விஜயகாந்த் படத்தை வரைந்தார். விஜயகாந்த் அவர்களை தமிழ் திரை உலகில் கருப்பு எம்ஜிஆர் என கொண்டாடப்பட்டவர். எளிமையாக பழகக்கூடியவர். அதெல்லாம் விட ரொம்ப முக்கியமானதாக தங்களை சந்திக்க வரும் யாரையும் சாப்பிடாமல் வெறும் வயிற்றோடு செல்லக்கூடாது என்பதில் உறுதியாக இருந்தார். தமிழகத்தில் சாதி, மத, அரசியல், கொள்கை என எந்த வேறுபாடும் இல்லாமல் அனைவரின் அன்பையும் ஒட்டுமொத்தமாய் ஒரு மனிதர் சம்பாதித்து வைத்திருப்பது அசாத்தியமானது. ஒருவருக்கு பிடித்த அரசியல் தலைவர் இன்னொருவருக்கு பிடிக்காது. அனைவருக்கும் பிடித்த மனிதராக விஜயகாந்த் வாழ்ந்து காட்டியுள்ளார். விஜயகாந்த் ஒரு கடவுள் என்பதை சில நிகழ்வுகள் மூலம் அறியலாம். மறைந்த விஜயகாந்த் அவர்களின் உடல் நல்லடக்கம் செய்ய கொண்டு செல்லும் போது அவரது பூத உடலை சுற்றி கருடன் வட்டமடித்த காட்சி சமூக வலைதளங்களில் தீயாய் பரவி அனைவரையும் மெய்சிலிர்க்க வைத்துள்ளது. இறந்த ஒருவரின் உடலை சுற்றி கருடன் வட்டமடிப்பது என்பது சாதாரண விஷயம் இல்லை. மனித கடவுளுக்கு தான் இது போன்று நடக்கும். அடுத்ததாக இன்னொரு அதிசயம் நடந்திருக்கிறது. என்னவென்றால், விஜயகாந்த் சமாதிக்கு அருகே இருந்த அவருடைய போட்டோ மீது ஒரு பாம்பு வந்து ஏறி படம் எடுத்துவிட்டு இறங்கி இருக்கிறது. இந்த காட்சியை பார்க்கும்போது சிவன் கழுத்தில் இருந்து பாம்பு ஆசீர்வதித்ததாக கேப்டனுக்கு இறைவன் ஆசீர்வாதம் கொடுத்திருக்கிறார். ஆக விஜயகாந்த் தெய்வம்தான் என்பதை குறிக்கும் விதமாக விஜயகாந்த் அவர்களின் பிறந்த நாளை முன்னிட்டு ஓவியர் செல்வம் தன் வெறும் கையில் கற்பூரம் எரிய அதே கை விரல்களால் மார்க்கரை பிடித்து கொண்டு விஜயகாந்த் படத்தை 1 நிமிடம் 20 செகண்டில் கையில் கற்பூரம் ஏந்தி தீபாராதனை காட்டியவாறே ஓவியர் செல்வம் வரைந்தார். இந்த ஓவியத்தை நிகழ்ச்சியுடன் பொதுமக்கள் பார்த்து கேப்டன் உண்மையில் ஒரு கடவுள் மாதிரிதான் என்று கூறி ஓவியர் செல்வத்தை பாராட்டினார்கள். News1 தமிழை லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.